ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம். ஒரு அரசு வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th டிப்ளமோ டிகிரி என்ன பிரச்சனை ஜாப்புக்கு எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்காக 20,000 ஸ்டார்ட் ஆகுது. அது போக அலவன்சஸும் உண்டு. இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயோ கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஜாப்க்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி என்னைக்குன்னா February மாதம் 14 அந்த ஜாப்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஆஃப்லைன் மூலம் தான், அதாவது போஸ்ட் மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி என்ன, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே அவங்க வந்து சேரும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ஜாப்க்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். இது வந்து நார்த் OAC அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லுவாங்க. இதில் வந்து என்னெல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபுல் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் என்னவோ உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இந்த ஆர்டரில் எழுதுங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டாக என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த காலேஜோ அது, எந்த இயர், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் முடிஞ்சிருக்கோ, அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிங்களோ அது, அந்த மாதிரி அவங்களோட டிகிரி, அதுக்கப்புறம் 12th, அதுக்கப்புறம் 10th, அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் அந்த ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே சைன் பண்ணி இதில் கொடுத்துருக்க அட்ரஸுக்கு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் 8th floor டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் ராஜாஜி சாலை சென்னை 01 இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் என்றைக்குள்ள அனுப்பி வைக்கணும்னா February மாதம் 14 சாயந்தரம் 5 மணிக்குள்ள அவங்க கைக்கு வந்து சேர்கிற மாதிரி, அந்த போஸ்ட் வந்து சேர்கிற மாதிரி நீங்கள் அனுப்பி வைக்கணும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டும் அன்றைக்கி தான், February மாதம் 14 இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு, என்னென்ன போஸ்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா, பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகத்துலேருந்து வந்திருக்கு. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 24 மணி நேர உடனடி மற்றும் அவசர சேவைகளை வழங்குவதற்கான நோக்கத்துடன் பெண்கள் உதவி மையத்தை அமைக்க ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. அதில் ஒன்றான ஒருங்கிணைந்த சேவை மையம், அதாவது OACA அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து இவங்க வந்து ஆட்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து மூத்த ஆலோசகர், அதாவது சீனியர் கவுன்சிலர், இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சமூக பணியில் வந்து முதுகலை பட்டம், அதாவது MSW வந்து நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து MSc சைக்காலஜி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக அதில் வந்து 2 வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி வந்து 20,000 உங்களுக்கு வந்து சேலரியாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன போஸ்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, பன்முக உதவியாளர், அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர், இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்கல. இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, விண்ணப்பதாரருக்கு வந்து சமையல் வந்து செய்ய தெரிஞ்சுக்கணும், சமையல் செய்ய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து உள்ளூர் பெண்கள் மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 6,400 வந்து கொடுக்கான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா, February மாதம் 14 இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயோ கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் இந்த ஜாப்க்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறது வந்து நம்ம வந்து போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணணும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.